வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 90வது பகுதியாக 1/12/1989 துக்ளக் இடம்பெற்ற கேள்வி பதில் இடம்பெறுகிறது. எம்ஜிஆர் நினைவிடத்தில் உள்ள அறிவிப்புகளில் கருணாநிதியின் பெயர் அவசியமா? எம்ஜிஆருக்கு மேலே கருணாநிதி என்று ஒரு இடத்திலாவது இருக்கக்கூடாதா? மண்ணுக்கடியில் எம்ஜிஆர், மேலே கருணாநிதி என்ற திருப்தி அடைய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதையும் விட்டுவிட வேண்டுமா? தமிழகம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து விட்டது? கலைஞருக்கு காளிமுத்து எழுதிய கடிதத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கருவாடே மீனாகிவிட்ட காலம் இது, கடிதம் வெறும் காகிதமாகாதா என்று திரு காளிமுத்து முன்பு ஜெயலலிதாவை விமர்சித்தது மறந்து மீண்டும் ஜெயலலிதாவுடன் இணைந்ததை மறைமுகமாக குறிப்பிடுகிறார் திரு சோ அவர்கள். தமிழக மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டாலும் ஊழல்வாதிகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கருணாநிதி பேசியிருக்கிறாரே. 1989 சட்டசபை தேர்தலை குறிப்பிடுகிறார். சட்டசபை தேர்தல்களில் ஓட்டளித்த 65% வாக்காளர்களை பற்றி அவருடைய கணிப்பு இதுவோ என்னவோ, அதாவது திமுகவுக்கு எதிராக 65% பேர் வாக்களித்திருந்தார்கள் என்று அவர் புள்ளி விவரம் காட்டுகிறார். நம் நாட்டுக்கு பார்லிமெண்டரி ஜனநாயக முறை ஏற்றதா அல்லது ஜனாதிபதி ஆட்சி முறையே அவசியமா? நாட்டின் ஒருமைப்பாடு முழுமையாக காப்பாற்றப்படவும், மாநில கட்சிகளின் ஆதிக்கம் பெருகாமல் இருக்கவும், கட்சி பிளவுகள் ஆட்சிகளை மிரட்டாமல் இருக்கவும், தேசிய அளவில் தலைவர்கள் தோன்றவும் ஜனாதிபதி ஆட்சி முறை உதவும் என்று நினைக்கிறேன் என்று அவரது கருத்தை பதிவு செய்கிறார். இது நமது அனைவரது சிந்தனைக்கும் உரியது. இந்திரா காந்தியும் பல ஊழல்கள் செய்ததாக செய்திகள் வதந்திகள் வந்தன. ஆனால் ராஜீவ்காந்தியை நேரடியாக சந்தேகிக்கும் அளவுக்கு இந்திரா காந்தியின் ஊழல்கள் அமையாதது ஏன்? அவையும் அப்படித்தான் அமைந்தன. நகர்வாலா, மாருதி, குவோ எண்ணெய் பேரம் என்று பல ஊழல்களிலும் பலமான ஆதாரங்கள் வெளிவந்தன. ஆனால் மிக பெரும்பாலான பத்திரிகைகள் அப்போது பயந்து நடுங்கி இந்திராவின் பக்கமே இருந்ததால் மக்களிடையே இவை பற்றிய விவாதத்தை பெரிதாக எழாமலே போய்விட்டது. ராஜீவ்காந்தி எதிர்ப்பது எல்லா பத்திரிகைகளுக்கும் எளிதாகிவிட்டதால் விவகாரங்கள் மக்கள் மத்தியில் அலசப்படுகின்றன. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்முடைய ஜனநாயக வளர்ச்சியில் பாராட்டத்தக்க அம்சம் இது பத்திரிகைகளுக்கு பிறந்துள்ள தைரியம். இது இப்போது வக்ரமடைந்து இருந்தாலும் நிதானமும் சேரும்போது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நல்லது நடக்கலாம், நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமாக இல்லை என்று தெரிகிறதே. சோ கிண்டலாக எந்த நாட்டில் என்று பதில் எழுப்பியுள்ளார். தொடர்ந்து சோ அவர்களின் அன்று சொன்னது நிகழ்வை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.